பண்டைய காலத்தில் முரன் என்ற கொடிய அசுரன் இருந்தான். அவன் தன் தவ பலத்தால் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி 3 உலகங்களையும் அச்சுறுத்தினான். தேவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவை சரணடைந்தனர். பிரபுவே, இந்த முரனை எங்களால் வெல்ல முடியவில்லை என்று வேண்டினர். விஷ்ணு பகவான் முரனுடன் நீண்ட காலம் போரிட்டார். ஆனால் முரன் மீண்டும் மீண்டும் எழுந்து போராடினான். அதனால் விஷ்ணு ஒரு குகைக்குள் சென்று சிறிது நேரம் ஓய்வு எடுத்தார். அந்த நேரத்தில் விஷ்ணுவின் தெய்வீக சக்தியிலிருந்து ஒரு பிரகாசமான பெண் வடிவம் தோன்றியது. அவளே ஏகாதசி தேவி. முரன் விஷ்ணுவை தாக்க முயன்றபோது ஏகாதசி தேவி அவனை எதிர்த்து போரிட்டு அந்த கொடிய அசுரனை அழித்தாள். விழித்த விஷ்ணு ஏகாதசி தேவியின் வீரத்தைக் கண்டு மகிழ்ந்து, என் சக்தியிலிருந்து தோன்றியவளே, இன்று முதல் உன்னை வழிபடுவோர் பாவங்களிலிருந்து விடுபட்டு வைகுண்டம் அடைவார்கள் என்று அருளினார். அந்த நாளே வைகுண்ட ஏகாதசியாகி மோட்சமளிக்கும் புனித நாளாக போற்றப்படுகிறது. அதனால்தான் இந்த நாளில் விரதமிருந்து திருமாலை கும்பிடுவோர் வைகுண்ட வாசல் வழியாக ஆன்மீக உயர்வை அடைவார்கள் என்று நம்பப்படுகிறது. ஓம் நமோ நாராயணாய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள், பகிருங்கள் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.